வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. கரூரில் விஜய் பிரச்சாரத்தை முறியடிக்க திமுகவின் டேக் டைவர்ஷன் திட்டம். அங்கே இருக்கக்கூடிய டிவிகே நிர்வாகிகளுக்கு டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இதெல்லாம் கொடுக்கப்படுகிறது செந்தில் பாலாஜி தரப்பினரால். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே சாலை பணிகள் நடக்குது அப்படின்னு டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் திருப்பிடுவதற்கான வேலைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு அந்த இடம் இந்த இடம்னு சொல்லி கடைசியாக ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அதுவும் கடைசி நேரத்தில் கொடுக்குறாங்க. ஏற்பாடுகள் சரியாக செய்ய முடியல. அதனால் விஜயோடைய பிரச்சாரம் டிசம்பரில் முடியறதா இருந்தது, பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீண்டு போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே கரூரில் விஜய் பேசுவது என்ன அப்படிங்கிறது கூடுதல் முக்கியத்துவம் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இத்தனை நாள் பெரம்பலூரில் பேசினார், கோயம்புத்தூரில் பேசினார். அந்த எஃபெக்டை விட இது அதிகமான எஃபெக்டாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி ரொம்ப முக்கியமானவர், குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர். உங்களுக்கு தெரியும், சிறை சென்ற அமைச்சர், இப்படி நிறையா புகழுக்கு சொந்தக்காரர் அவர். இன்னொன்று களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவர், கூட்டத்தை திரட்டிடுவார். மாநாடு கீநாடு போகிறதுனா கூப்பிடுங்க செந்தில் பாலாஜின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி திமுகவுடைய கஜானாவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கஜானா இருக்கக்கூடிய இடத்துக்கு விஜய் அவர்கள் போகும்போது சேலத்துக்கு போகாமல் இங்கே போகிறார். இப்போ தான் முப்பெருமிழா மாநாடு நடத்தாங்க. அப்போ இயற்கையிலே முப்பெருமிழாவில் கூட்டமாக இதில் கூட்டமானு மக்கள் இயற்கையிலேயே யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு மக்கள் கம்பேரிசன் பண்ணுவாங்க. இதை செந்தில் பாலாஜி எப்படி எடுத்துக்குவார்? இப்போ வரக்கூடிய தகவல் என்னென்னா, இதை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன நாடாளுமன்ற தேர்தலில் சூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர், கடைசி நேரத்தில் நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டார். பிஜேபி போஸ்ட்டில் ஜெயிக்குது. அங்கே இருக்கக்கூடிய சுயேட்சைகள் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. இதுதான் அரசியல். காங்கிரஸ் எத்தனை ஆண்டு காலம் இந்தியாவை என்ற காங்கிரஸுக்கே அந்த கதி. அப்படிங்கும்போது எதிராளியை விலைக்கு வாங்க பார்ப்பாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கூட சொல்லலாம், இல்லைங்க விஜய் அவர்கள் கட்சியில் எல்லாமே ரொம்ப தூய்மையானவர்கள், அவங்கள யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எல்லா கட்சியிலையும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. பணத்துக்கு விலை போகாதவர்கள்னு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட முடியுமா? அப்போ என்னென்னா, நிர்வாகிகளை வளைப்பதற்குரிய வேலை. இப்போ டிவிகே தரப்புலேருந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அது ஒரு உத்தரவு. உடனே என்ன உத்தரவுன்னா, இனிமேல் அவங்க ஃபோட்டோவை எதுலேயும் போடக்கூடாது. அதாவது நிர்வாகிகள் குறித்த விவரங்களை பேனர்களில் போட வேண்டாம், மாவட்ட செயலாளர் படத்தை மட்டும் போட்டால் போதும் என்று தவாக தலைமையிலிருந்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏன்னா நிர்வாகிகள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா அந்த நிர்வாகிகளை டிஷர்ட்டு கீஷர்ட்டு கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் விலைக்கு வாங்குவாங்க. உள்ளே என்ன நடக்குது, எப்படி ஏற்பாடு, ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஸ்பை எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. பல லட்சம் கோடி வச்சுருக்கும் போது ஸ்பைகளை நிறையா இடத்தில் இறக்கி உள்ளேனா தான் அது திமுகவுடைய இறங்குமுகம். திமுக தெளிவாக பண்ணுவாங்க. எல்லா கட்சியும் பண்ணுவாங்க, திமுக கொஞ்சம் கூட பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், முகலாயர் காலத்திலேருந்து அரண்மனைகளிலிருந்து எல்லா இடத்துலையும் இந்த உளவு அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. பிஜேபி காங்கிரஸில் ஆள் வச்சுருப்பாங்க பாருங்கள். சசி தரூர் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவார். இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கரூரில் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு திமுக பல வகையில் தயாராகி வருகிறது. எப்படியும் கூட்டத்தை கூட்டக்கூடாது. அப்போ என்ன, பக்கத்து ஏரியாவிலேருந்து அந்த வண்டியில் வராங்கள்ல, அதை தடை பண்ணுறதுன்னு இவங்க ஆளுங்கட்சி நினச்சா பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, பண்ணுவாங்க. இன்னொன்று, ஏற்கனவே இவங்கள்ட்ட ஒரு லிஸ்ட்டு இருக்கும். எந்த லிஸ்ட்டு, நம்ம திமுகவுக்கு இப்போ என்ன சிக்கல்னா, ஏற்கனவே இவங்களுக்கு கூட்டம் கூட்டிகிட்டு வராங்கல்ல, அந்த லிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பேரை கூட்டம் வந்தால் இவ்வளோ காசு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தெரியும். இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, இவங்களாம் கூட்டம் வந்த கூட்டம் இல்லை. இப்போ என்ன திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல்னா, நீங்கள் ஏற்கனவே கூட்டு வர கூட்டம், கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டம், அப்படி போகிறவங்க இப்படி போகிறவங்க எல்லாம் கூட்டு வந்துடுவாங்க. அவங்களும் வராங்க. அவங்களை தாண்டி பொதுமக்கள், இளைஞர்களும் கூட்டமாக வராங்க. அவங்களாம் நடுத்தர மக்களாக இருப்பாங்க, உயர்தட்டம், அவங்களெல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், நிர்வாகிகளை விலைக்கு வாங்கலாம். நிர்வாகிகளை விலைக்கு வாங்குவதன் மூலமாக அந்த கூட்டத்தை கொஞ்சம் பிசுக்க முடியும். சார் பிரம்மாண்டமாக கூட்டம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதில் ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணாலும் டேமேஜ் தானே. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 40-50 லட்ச ரூபா ஆகுது. ஸ்டாலின் அவர்களது அதை விட அதிகமாகுது. உதயநிதி அவர்களுக்கு அதிகமாகுது. ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. இப்போ ரஜினி படம்னா ஒரு காசு, விஜய்க்கு ஒரு சம்பளங்கிற மாதிரி, ஸ்டாலின் வந்தால் இத்தனை லட்சம் செலவு பண்ணி ஆட்களை இறக்கணும், உதயநிதி வந்தால் இத்தனை லட்சம் செலவு பண்ணி ஆளாக இருக்கணும், எடப்பாடி வந்தால் ஒரு காசு, இப்படி இவங்களுக்கே ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இது விஜய்கிட்ட இல்லை. கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, திணற போகிற அளவுக்கு வரப்போகுது. நீ எழுதி வச்சுக்காங்க. இவ்வளவு இவங்க கட்டுப்பாடுகள் வைத்தாலும் திணறக்கூடிய அளவுக்கு வரும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி கரூரில் பட்டையை கிளப்ப போகிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா முதல்ல அவர் விக்கிரவாண்டியில் போட்டதாகட்டும், தொடர்ந்து விஜய் அவர்களுடைய பேச்சில் ஒரு மெச்சூரிட்டி நல்லாவே தெரியுது.
அதாவது விஜய் அவர்கள் பேசுகிறதுக்கு பதில் சொல்லாத பல பேர் இன்றைக்கி திரண்டு வந்து பதில் சொல்கிறத பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத உணர முடியுது. இனிமேல் போகக்கூடிய நாட்கள் இப்போ ஓகே, எவ்வளோ நாள் நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்பீங்க. அக்டோபர் 16க்குள்ளே வரைவு அந்த திட்டத்தை வகுக்க சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு. யார் இனிமேல் வந்து போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ரோட் ஷோவோ கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே விதமான நெறிமுறை தான். திமுக கொடுத்தாலும் சரி, அதிமுக கொடுத்தாலும் சரி, விஜய் கொடுத்தாலும் சரி. விஜய் அவர்கள் போட்ட கேஸு நீதிமன்றத்தில் வரப்போகுது. இதுவும் திமுகவுக்கு சிக்கல் தான். அப்போ தொடர்ந்து பல்வேறு சிக்கல்களில் ஈடுபட்டுக்கக்கூடிய திமுக அடுத்து என்ன பண்ணுது? உதயநிதி அவர்களுக்கு விஜய்க்கு போட்டியாக உதயநிதி இறக்கி விட்றாங்க. நீங்கள் கேட்கலாம், என்னங்க விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார், அவருக்கு போட்டியாக உதயநிதியை சொல்கிறீங்கன்ட்டு இறக்கி விட்றாங்க. கிட்டத்தட்ட 6 இடங்களில் மண்டல மாநாடுகள் நடத்த தீர்மானம். இளைஞரணி மாநாடு நடக்க போகுது. எப்படியும் விஜய்கிட்ட போகிற இளைஞர்களை தடுக்க போகிறாங்களா? நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவ்வளவு நாள் இளைஞர்களை தடுக்காதவர்கள் இப்போ தடுக்க முடியுமா? அதுவும் விஜய்கிட்ட போகிற இளைஞர்கள் யார்? திமுக யார்? திமுக கிட்ட என்ன கொள்கையில் பால் ஈர்த்து திமுக வருவாங்க? இப்போ விஜய்னா படத்தில் பார்க்குறோம், இப்போ நல்லா நடிக்கிறார், பிடிச்சிருக்குது, அவர் வந்தால் நல்லது பண்ணுவார்ப்பா, இது வரைக்கும் ஊழல்லாம் எதுவும் பண்ணலப்பா, நல்லது பண்ணுவார்ப்பா, நிறையா நலத்திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். கல்வி அந்த எல்லா ஊர்லேருந்தும் 10வது 12வது படித்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. அவர் நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே பேசும்போது இப்போ நான் அரசியலுக்கு வரல பாருங்கள், அந்த வருஷமே நான் இவர்களுக்கு மீனவர்களுக்காக போராடி இருக்கேன், இலங்கை தமிழருக்காக போராடி இருக்கேன்னு வரலாறு சொல்கிறார். வரலாறு முக்கியம் இல்லை? நீங்களே சொல்லுங்கள், வரலாறு முக்கியம் இல்லை? எல்லோரும் கேட்பாங்கள்ல. இப்போ விஜய் வந்தாருங்க, இதுக்கு முன்னாடி என்னங்க பண்ணார்? அவர் முதலே பண்ணியிருக்கார் பாஸ், கரெக்டுங்களா? அதனால் விஜய் அவர்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது இன்னும் ஆழமாக மக்கள் அவர் பால் ஈர்க்கப்படுகிறார்கள். உதயநிதி அவர்கள் என்ன பண்ணார்? 10-20 படம் நடித்தாருங்க, அப்புறங்க நேராக வந்தாருங்க, எம்எல்ஏ எம்எல்ஏ எப்படி ஆனார்? வந்தார், எம்எல்ஏ ஆனார், இளைஞரணி தலைவர் ஆனார், அதுக்கப்புறம் டக்குன்னு அமைச்சர் ஆனார், அப்புறம் துணை முதல்வர் ஆகிட்டாருங்க. இவ்வளோ தான் அவருடைய பங்களிப்பு. அப்போ உதயநிதி அவர்களின் பால் ஈர்த்து வரக்கூடியவர்கள் எப்படி வருவாங்க? சரிப்பா, நம்ம போனோம்னா பணக்காரங்க தான் வருவாங்க. போவோம், ஃபஸ்ட்டு எம்எல்ஏவாகவும் மினிஸ்டராகவும் துணை முதல்வர் ஆகிடலாம், எடுத்த உடனே சம்பாதிக்கலாம், இந்த ஐடியாவில் வருவாங்க. எத்தனை பேர் வருவாங்க? என்ன ஈர்ப்பு இருக்குது உங்ககிட்ட? அந்த ஈர்ப்பு உங்ககிட்ட இல்லையா? போஸ்டிங்காக நிறைய பேர் வருவாங்க. இங்கே அப்படி இல்லை, இறங்கி வேலை செய்வாங்க. இப்போ விஜய்க்கும் திமுக அதிமுக என்ன வித்தியாசம்? விஜய் கட்சிக்காரங்க விஜய் அப்படிங்கிற ஒருத்துக்காக வெறித்தனமாக வேலை பார்க்குறாங்க. இங்கே காசு கொடுத்தா வேலை பார்ப்பாங்க. அது வெறித்தனமான வேலை பார்த்தா காசு கொடுத்தா வேலை பார்ப்பாங்க, எல்லாம் சும்மா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், கமெண்ட் போடுறதுக்கே 200 ரூபா கொடுக்க வேண்டிய நிலைமை தான் இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை. இதுதான் இன்றைக்கி திமுக. முதல்ல இருந்த திராவிட கட்சியெலாம் டீ சாப்பிட்டு வேலை பார்த்த காலம்லாம் மலையேறி போச்சு. அதை விஜய் எடுத்துக்கிட்டார் இப்போ. இப்போ இதில் டிவிக்கு என்ன உஷாராகுதுன்னா, நம்ம நிர்வாகிகள் ஃபோட்டோவெலாம் நம்ம ஃபோட்டோவை போட்டோம்னா அவங்களுக்கு இவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. சரி, எல்லா கட்சிக்கும் ஒரு பயம் இருக்க தானே செய்யும். தொடர்ந்து நம்ம சொல்லிவிட்டுருவோம், எல்லாரும் முத்தமர்களெல்லாம் இல்லை, நீங்கள் அத்தனை பேர் முத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். அப்போ பெரிய அளவுக்கான முயற்சி ஏற்றிருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அந்த டேக் டைவர்ஷன் அது இல்லாமல் தாண்டி பரிசு பொருட்கள்லாம் கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே சில பேருக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் சாரி என்ன போட்டிருக்காங்கன்னா, தாவாக்கா நிர்வாகிகள் தொண்டர்களை இழுக்கும் வேலை நடக்கிறது, அவர்களுக்கு மொபைல் ஃபோன், டிஷர்ட், பேண்ட் போன்ற பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது, இதை தடுக்க முடியாமல் தாவாக்கியவினர் திணறி வருகின்றனர் அப்படிங்கிறாங்க. உண்மைதான். இப்போ இன்றைக்கி ஒரு கட்சியில் எம்எல்ஏவாக ஒருத்தர் டிவிகேல போட்டால் விலைக்கு வாங்குவாங்க, இல்லை கொஞ்சம் அமைதியாக இருப்பா, பெரிய லெவலில் கொடுக்குறம்பாங்க, நீ எப்படி தோக்க தான் போகிற தம்பி இப்படிதான் சொல்லுவாங்க. பெருசாக ஜெயிக்கலாம் வாய்ப்பு இல்லை, வந்துட்டு அவ்வளோ செலவு பண்ணலாம் முடியாது, ஒரு 50 ரூபா வாங்கிட்டு ஒதுக்கி 50 லட்சங்கிறது பெரிய பணம்னு எத்தனை பேர் ஒதுக்குவாங்க? அதாவது தொடர்ச்சியாக விஜய் கட்சியில் இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க, திமுக இருக்க எல்லாரும் நல்லவங்க, அதிமுக எல்லாரும் சொல்ல முடியாது. திமுகவிலையும் நல்லவங்க இருப்பாங்க, அதிமுகவிலையும் நல்லவங்க இருப்பாங்க. தலைவர்கள் ஊழல் பண்ணால் நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க? அதனால் எல்லா கட்சியிலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்கள் இருப்பார்கள். அவர்களை வளைப்பது அப்படிங்கிறது ஏற்கனவே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபியில் கரகண்டது எல்லாம் பண்ணது தான். நல்லா யோசனை பாருங்கள். உத்தவ் தாக்கரேட்டே இருக்காங்க, எம்எல்ஏக்கள் அவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க, டக்குன்னு ஓடி சிண்டேட்டை மாறினது எதற்காக? கோவாவில் காங்கிரஸில் ஜெயிச்சா டக்குன்னு பிஜேபிக்கு மாறிட்டது எதற்காக? உத்தரப்பிரதேசில் சமீபத்தில் நடந்த அந்த ராஜ்யசபா தேர்தல், இதுக்கு எம்பி தேர்தலில் 10 பேர் காங்கிரஸ்லேருந்து மாற்றி வாக்களிக்கிறாங்க, சமாஜ்வாதியிலேருந்து 3 பேர் வாக்களிக்கிறாங்க. எதனால்? எல்லாம் பணம் தானே. அதனால் பணத்துக்கு மயங்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. டிவிகேவினர் உஷாராக இருந்தாலும் இவர்கள் ஏகப்பட்ட வேலையை பண்ணுவார்கள். ஆனால் ஒன்றுங்க, இவ்வளவு மெனக்கடுறது புதுசாக ஆரம்பித்த ஒரு கட்சி, வாக்கு சதவீதமே இல்லாத ஒரு கட்சிக்கு இவ்வளோ மெனக்கடுறீங்கும் போது தான் விஜயுடைய பவர் இதிலேருந்தே தெரிகிறது. கரூரில் கடைக்கோட்டை இதெல்லாம் வச்சு தடுக்க முடியாது. கரூரில் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு சம்பவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசுவார், நல்லா பேசுவார். ஏன்னா சாதாரணமாக ஒரு அமைச்சரை பற்றி பேசினாலே விசில் பறக்கும். கிட்னி திருட்டு நிறையா. செந்தில் பாலாஜியை பற்றி பேசினால் ஆரவாரத்துக்கு குறைஞ்சமில்லை. ஏனால் மக்கள் இவர்
ஊழல் பண்ணியிருக்கிறாருன்னு வெகுவாக நம்புகிறாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதனால் தியாகின்னு சொல்லி இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மிகப்பெரிய தவறு. வேறு எதை வேணால் சொல்லுங்கள், ஒரு கலை நிலவரத்தை நல்லா பண்ணுவார், வேலைக்காரர் எதோ வேணா சொல்லுங்கள். ஆனால் அவரை தியாகின்னு சொன்னது அது சரியான வாதம் இல்லை. கண்டிப்பாக திமுக அதற்கான பலனை அனுபவிக்கும். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.